ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மதிலீப் சமையல். பார்க்க போகிறது கம்பு தோசை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் அளவு நான் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நைட்டே ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். அடுத்து காலையில் வந்து ஒரு 3/4 இல்லைனா 1/2 கப் அளவு வந்து இட்லி அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உளுந்து வந்து ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக அதில் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து நல்லா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் புளிக்கட்டும். நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அஸ் யூஷுவலாக தோசை ஊற்றுற மாதிரி வந்து தோசை, இட்லி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கு, நல்லா எலும்பி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் வந்து 2 கடி மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.